ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யார்? உங்க பேரு என்னன்னு எனக்கு தேவையில்லை. உங்களை பார்த்ததுக்கு தான் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்ப என் வாழ்க்கையில கிடைச்ச நீங்க கிடைச்சீங்கன்னா என் வாழ்க்கையில எல்லாம் கிடைச்ச மாதிரி. ஸோ ப்ளீஸ் accept me, love me. மூஞ்ச பாரு, மகனை பாரு, எனக்கு பிடிக்கல. ஏய், இந்த உலகமே எப்படின்னா நல்லா இருக்கும் மச்சி. நான் சொன்ன லுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதை என்ன ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. எதனால? முகத்துல அழகு இல்லையா? அதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் வந்து பார்ப்போம், பார்த்து அவங்க ரொம்ப அழகாக மாட்டேங்க. சரிங்களா? சரி மச்சி, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே மச்சி. டாக்டர். ஹலோ, வாங்க அருள். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு அப்படியா? சின்ன ப்ராப்ளம் சார் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதை என்ன ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அப்படியா? லவ் ப்ரொபோஸ் பண்ணுறேன் சார். முகத்தை பார்த்து என்னை வந்து இவருக்கு பிடிக்கணும். சரி, அதான் காரணம். இவ்வளோதான் நான் மேட்ரு. ஏங்க இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? நம்ம உலகத்துல எவ்வளவு விஷயங்களை வந்து கூடிய சீக்கிரத்துல மாத்திடலாம். இப்போ உங்களை கொஞ்ச நாள்லயே உங்களை வந்து வேற மனுஷனா மாத்த போறேன். சரிங்களா? நீங்க ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. கவலையே படாதீங்க. சரிங்களா? எதுக்குமே மனசுக்கு வந்து உடஞ்சிடக்கூடாது. சரியா? வாங்க, என்கிட்ட வந்துட்டீங்களா? தெய்வமே டாக்டர், டாக்டர் பார்த்து முடிச்சுடுங்க. ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க வாழ்க்கையில் கொஞ்சம் பார்த்து முடிச்சுடுங்க. காசு நான் பார்த்துக்கலாம். அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லை. ஓகே வருது. இதுல உட்காருங்க. இப்ப இந்த மருந்து இருக்குல்ல, இது அற்புதமான மருந்து. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க, இவரை வந்து முற்றிலும் வந்து வேற ஒரு மனுஷனா மாத்த போறோம். சரிங்களா? இவரோட ஜீனை வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ண போறோம். இப்போ வந்து நீங்களே ஆல்டர் போறீங்க. இப்படி இருக்கிறவரை மாற அப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறீங்க. இருங்க. புதுசா அமெரிக்கால இருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்திருக்கு. அவரை கூப்பிடுறேன். வாங்க வாங்க சயின்டிஸ்ட் மூவேந்தன். உள்ளே ஐயா. வாங்க 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 வாங்க, நம்ம ஆராய்ச்சி தொடருவோம்.
களத்துல ஏயா நான் பாடுபடுத்துறேன். வாங்க வாங்க, இங்க ஒரு பேஷண்ட் வந்து வசமா மாட்டிக்கிட்டான். அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்றதுதான். நல்லா பார்த்து சொல்லு. என்ன தெரியுது? இரியா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நேரு அங்க எல்லாத்தையும் காட்டுங்க. அது என்னன்னு. ஐயா பச்சை கலர்ல இருக்குது. ஆமாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. இது நல்ல மருந்து. இப்ப இந்த 2 மருந்து தான் வந்து கலந்து இவரை வந்து மாத்த போறோம். மாத்திடுங்க. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியா போயிடும். இப்ப நீங்க மாறிட்டீங்க டோட்டலா. இல்லையா, நான் வெளிநாட்டுக்கே போயிடுறேன். இதை பார்த்து சேர்க்காம போறீங்க. வாங்க ரமேஷ், இப்ப வந்து உங்களை டோட்டலா மாத்தியாச்சு. இந்த கண்ணாடியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நீங்க யாருன்னு. பாருங்க. டாக்டர் 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 நீங்க தான் கடவுள். கலரா மாறிட்டாரு, கொஞ்சம் கலரா மாறிட்டேன். பரவாயில்ல டாக்டர், ரொம்ப நன்றி. நான் சொன்னது முற்றிலும் உண்மைங்க. டாக்டர் டாக்டர் இப்ப என்னோட நம்பர் என்ன ப்ரொபோஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. நான் கல்யாணம் பண்ணலாமா, மேரேஜ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா அவங்களே தேடி வருவாங்க. டாக்டர் கடவுள் மாதிரி டாக்டர். ஆமாங்க. ஓகே டாக்டர், நீங்க கடவுள் மாதிரி டாக்டர். சரிங்க, போயிட்டு வாங்க. ஹலோ, மாமாவா? மலேசியாவில் வந்து எப்போ வரீங்க? இல்லை, சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேலரி ரொம்ப கொஞ்சம் 30,000 தான் தராங்க. கொஞ்சம் சேலரி கொஞ்சம் லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். 45,000 சேலரி எதிர்பார்த்துருக்கேன். சரி பார்த்துக்கேன். நீ தெரியுதுங்களா? ஹலோ, என்ன தெரியுதுங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கியா? நீங்க நான் லவ் சொல்லும் போது என்னை வேணாம் சொல்லி 30 தூக்கி இருந்தீங்களே, அதே ரமேஷ்குமார் நான் தாங்க. ரமேஷா? ஆமா. இப்ப இன்னமும் உங்களை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். ஏற்றுக்குவீங்களா? கண்டிப்பா ஏற்றுக்க ரமேஷ். கண்டிப்பா. வலிக்குது. இது முகத்துல தெலுமா இருக்கு. நீதிமன்றத்தில் அதிக விவாகரத்து வழக்குகள், தாஜ்மஹால் வாசலில் அதிக பிச்சைக்காரர்கள், 2 இடங்களிலும் காசாகிறது காதல். ஒரு காதலுக்காக எங்கால் தரவன ரமேஷ் இவங்கெல்லாம் போராடி ஜீனை டிரான்ஸ்லேஷன் பண்ணி போய் சேர்ந்துட்டாங்க ஒரேடியா. அதனால லெட்ஸ் நேச்சர் பி, இயற்கையை இயற்கையாக வச்சுங்க. செயற்கையாச்சும் பண்ண ட்ரை பண்ணோம்னா இதேமாதிரி போய் சேர வேண்டியதான் நம்ம. தேங்க்யூ.